ஐபிஎல் 2026 ஆக்ஷனோட ஸ்பாட்லைட்டை இப்போ வரையும் வச்சிருக்கவர் கேமரூன் கிரீன். இந்த கேமரூன் கிரீனோட ஒரு ஐபிஎல் அப்டேட்டை தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் கேமரூன் கிரீனுக்கு எப்படி இப்படி ஒரு ஸ்பாட்லைட் வந்ததுன்னு பார்ப்போம். கேகேஆர் ஆண்ட்ரே ரசலை ரிலீஸ் பண்றாங்க. இந்த நிலைமையில சிஎஸ்கே ஜடேஜாவை சஞ்சு சாம்சனை ஆர்ஆர் கூட ட்ரேட் பண்றாங்க. இப்போ சிஎஸ்கே கேகேஆர் இவங்க ரெண்டு பேருக்குமே ஒரு ஆல்ரவுண்டர் தேவைப்படுறாங்க. இந்த நிலைமையில என்னதான் கேகேஆர் கிட்ட 64 கோடி பர்ஸ்ல இருந்தாலும் சிஎஸ்கே கிட்ட 43 கோடி பர்ஸ்ல இருக்குது. இப்போ ஆண்ட்ரே ரசலுக்கு சிஎஸ்கே கேகேஆரை விட ரொம்ப அக்ரெசிவா போவாங்க. காரணம் என்னதான் கேகேஆர் கிட்ட 64 கோடி இருந்தாலும் அவங்களுக்கு ரசல், டிகாக், வெங்கடேஷர் இந்த மாதிரி நிறைய பிளேசஸை ஃபில் பண்ண வேண்டியிருக்கு. ஆனா சிஎஸ்கே பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி அவங்க ஆல்மோஸ்ட் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அவங்களுக்கு தேவைப்படுறது ஒரு பெரிய பிக் ஹிட்டர். கண்டிப்பா சிஎஸ்கேக்கு பவுலிங் லைனப்பும் கொஸ்டினா தான் இருக்கு. ஆனா இப்போதைக்கு அவங்களோட கான்சென்ட்ரேஷன் இந்த பிக் ஹிட்டரான ஆண்ட்ரே ரசல் மேலதான். சோ சிஎஸ்கே ஆல்மோஸ்ட் ரசலை வாங்கிடுவாங்க அப்படின்னு சிஎஸ்கே ஃபேன்ஸ் எல்லாம் நம்பிட்டு இருக்கும் பொழுது அவங்க தலையில இடி விழுகிற மாதிரி ரசல் அவரோட ஐபிஎல் ரிட்டையர்மெண்ட் அனௌன்ஸ் பண்றாரு. இப்போ சிஎஸ்கேவும் கேகேஆரும் ரசலுக்கு பதிலா வேற யார்கிட்ட போவாங்க அப்படின்னு அந்த ஆல்ரவுண்டர் லிஸ்ட்ல பார்க்கும் பொழுது அதுக்கு அடுத்து இருந்தது தான் கேமரூன் கிரீன் அப்புறம் லியாம் லிவிங்ஸ்டன். இதுல கேமரூன் கிரீன் மீடியம் ஃபாஸ்ட் போடுவாரு அப்படிங்கிறதுனால அவருக்கு லியாம் லிவிங்ஸ்டனை விட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜ் இருந்தது. இப்போ கேமரூன் கிரீன் எங்களுக்கு தான் அப்படின்னு எல்லா டீமும் அடிச்சுக்கும் பொழுது எல்லார் தலையிலையும் குண்டு தூக்கி போடுற மாதிரி கேமரூன் கிரீன் அவரோட பேரை பேட்ஸ்மேன் செக்ஷன்ல ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தாரு. இதை பார்த்த ஃபேன்ஸ் எல்லாரும் கேமரூன் கிரீன் 2026 ஐபிஎல்ல பவுலிங் போட போறதில்ல. காரணம் அவர் ஆஷஸ் விளையாண்டுட்டு வேர்ல்டு கப் விளையாண்டு ரைட்டவே ஐபிஎல் வராரு. சோ வொர்க்லோட் மேனேஜ்மெண்ட் காரணமா அவர் பவுலிங் போட மாட்டாரு அப்படின்னு நினைச்சிட்டாங்க. இப்படி இருக்கும் பொழுது முதல் தடவை கேமரூன் கிரீன் இந்த 2026 ஐபிஎல் பத்தி ஓபன் அப் பண்ணாரு. அப்போ அவர் சொன்னது என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த ஐபிஎல்ல நான் பவுலிங்கும் போடுவேன், பேட்டிங்கும் பிடிப்பேன், நான் ஒரு ஆல்ரவுண்டரா தான் பெர்ஃபார்ம் பண்ணுவேன். பை மிஸ்டேக் என்னோட பேரை என்னோட மேனேஜர் பேட்ஸ்மேன் செக்ஷன்ல தப்பா ரெஜிஸ்டர் பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்றாரு. சோ அந்த பெரிய அப்டேட் என்னன்னு கேட்டீங்கன்னா, கேமரூன் கிரீன் இந்த ஐபிஎல்ல பவுலிங்கும் போடுவாரு, பேட்டிங்கும் பண்ணுவாரு. அவருக்கு எந்த ஒரு இன்ஜுரி ப்ரோனும் இல்ல. இதுல நோட் பண்ண வேண்டிய ஒரு விஷயம், கேமரூன் கிரீனோட மேனேஜர் பண்ண அந்த தப்பு இவர் பேர்ல சில கோடிகளை எக்ஸ்ட்ரா ரெஜிஸ்டர் பண்ண போகுது. எப்படின்னு கேட்டீங்கன்னா, கேமரூன் கிரீனுக்கும் லியாம் லிவிங்ஸ்டனுக்கும் தான் போட்டி. இதுல லியாம் லிவிங்ஸ்டன் தன்னோட பேரை ஆல்ரவுண்டர்ல ரெஜிஸ்டர் பண்ணிருக்காரு. ஆனா கேமரூன் கிரீன் அவரோட பேரை பேட்ஸ்மேன்ல ரெஜிஸ்டர் பண்ணிருக்காரு. சோ ஆப்வியஸா கேமரூன் கிரீனோட பேரு அந்த ஃபர்ஸ்ட் செட் ஆஃப் ஆக்ஷன் இருக்குல்ல அந்த லிஸ்ட்லயே வந்துரும். which means கேமரூன் கிரீனோட பேரு வரப்ப எல்லா டீமும் ஃபுல் பர்சிஸ்டன்ட்டோட ஃபுல் அக்ரெசிவா போவாங்க. ஆனா லியாம் லிவிங்ஸ்டனோட பேரு கடைசியா வரும்பொழுது ஆல்ரெடி ஒரு டீம் கேமரூன் கிரீனை வாங்கி அவங்களோட பர்ஸ் கம்மியா இருக்கும். சோ இப்போ இந்த இன்னொரு டீம் மட்டும்தான் போட்டிக்கு இருப்பாங்க. சோ அவங்க லியாம் லிவிங்ஸ்டனை கம்மி காசுக்கே வாங்கிடுவாங்க. சோ என்னைக்குமே நம்ம வாழ்க்கையில பண்ற சில தப்பு நமக்கு ரொம்ப நல்லதா தான் முடியும். இப்போ உங்களோட டர்ன். கேமரூன் கிரீன் எவ்வளவு அமௌண்ட்டுக்கு பிட்டிங் போவாரு, இல்ல எந்த டீமுக்கு பிட்டிங் போவாரு அப்படிங்கிற உங்களோட தாட்ஸை கமெண்ட்ஸ்ல சொல்லிட்டு அவர் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுவாரு அப்படிங்கறத பத்தியும் சொல்லுங்க. ஒரு ஹெல்த்தி உரையாடலை கமெண்ட்ஸ்ல வச்சுக்கலாம்.